ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீட்டிங்ஸ். ஓகேவா, மொத்தம் எத்தனை வந்து பார்த்தோம்னா மீட்டிங் வந்து தான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறது ஆல்ரெடி ஏற்படுத்திட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 389 உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீட்டிங்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, சரி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கான மீட்டிங் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா December 9, 1946. ஏன்னா 1946லேயே வந்து நமக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறது உருவாக்கிட்டாங்க. அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் December 9ல் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஹால்னு சொல்லிட்டு ஒரு ஹால் இருக்கும். அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது December 9, 1946. இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 389 உறுப்பினர்களுமே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்கல. மொத்தம் எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா 211 உறுப்பினர்கள் மட்டும்தான் இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடக்கும்போது இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை முஸ்லீம் லீக் பார்ட்டியும் பிரின்ஸ்லி ஸ்டேட் இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பைகாட் பண்ணுறாங்க. 2 பேருமே நாங்கள் கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு வரமாட்டோம் அப்படிங்கிறத பைகாட் பண்ணுறாங்க. அதனால் அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் 389 நபர்கள் முழுசாக பங்கேற்கல. 211 நபர்கள் மட்டும்தான் பங்கேற்றாங்க. ஏன் அப்படின்னா 1946 இந்த டைமில் பாகிஸ்தான் ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள் எல்லாமே எங்களுக்கு பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு வேணும், கண்ட்ரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. அதனால் நாங்கள் ஏன் வந்து பார்த்தோம்னா இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை நாங்கள் வந்து பார்த்தோம்னா பங்கேற்கணும், நாங்கள் எங்களுக்கான இண்டிபெண்டன்ட் நாட்டுக்கான கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை உருவாக்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பங்கெடுக்கலாம். அதே மாதிரி தான் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெரில. ஏன்னா அவங்களுக்கு இண்டிபெண்டன்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க. அதனால் இவங்க 2 பேருமே இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை வந்து பார்த்தீங்கன்னா பைகாட் பண்ணுறாங்க. அதனால் ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் 211 மெம்பர்ஸ் மட்டும்தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இல்லை, சரி. இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் முஸ்லீம் லீக்கும் பைகாட் பண்ணிட்டாங்க. அட் த சேம் டைம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் சுதேச அரசுகளும் பைகாட் பண்ணுறாங்க. சரிங்களா, சரி. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா இப்போ ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படின்னு வேணும் அப்படின்னா அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கான ஒரு பிரசிடென்ட் வேணும். அதாவது தலைவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேணும். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு குழு இருக்குது அப்படின்னா இப்போ 389 பேர்த்தையும் லீட் பண்ணுறதுக்கு ஒரு தலைவர் வேணும். கரெக்டுங்களா? அப்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பர்மனன்ட் பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ண முடியாது. அதனால் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் தற்காலிக தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறாங்க. டெம்பரரி பிரசிடென்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கான டெம்பரரி பிரசிடெண்ட்டாக யாரை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சச்சிதானந்த சின்ஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர். அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியிலே கொஞ்சம் ஓல்டஸ்ட் நபர், கொஞ்சம் வயதான ஒரு நபர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டு. அதனால் அவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் அப்போ டெம்பரரி பிரசிடென்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஓகேவா, அதை யார் ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜேபி கிருபாலினி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சச்சிதானந்தா சின்ஹா அவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் டெம்பரரி பிரசிடெண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் பண்ணி அவரோட முன்மொழிதல் மூலயமா சச்சிதானந்த சின்ஹா டெம்பரரி பிரசிடெண்ட்டாக வருது. இது நிறையா டைம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்டாங்க. கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட டெம்பரரி பிரசிடெண்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் கேட்டாங்க. அதனால் ஞாபகம் வச்சுங்க, சச்சிதானந்த சின்ஹா அவர் தான் பார்த்தீங்கன்னா டெம்பரரி பிரசிடெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஃபர்ஸ்ட் மீட்டிங் முடிஞ்சிருச்சு. அடுத்து செகண்ட் மீட்டிங் நடக்குது December 11. அடுத்த 1 டே விட்டு December 9, அதுக்கப்புறம் December 11 1 டேக்கு அப்புறம் December 11 1946 செகண்ட் மீட்டிங் நடக்குது. இந்த செகண்ட் மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஆல்ரெடி டெம்பரரி பிரசிடெண்ட் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ பெர்மனன்ட் பிரசிடெண்ட் அந்த கான்ஸ்டியூஷன் எழுதி முடிக்கிற வரைக்குமே ஒரு பர்மனண்ட்டான ஒரு தலைவர் வேணும், ஒரு நிரந்தரமான ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபையோட தலைவர் வேணும். அந்த தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறாங்க. அந்த தலைவருக்கான தேர்தல் கான்ஸ்டியூஷன் நடக்குது. அதில் யார் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் பிரசிடெண்ட்டாக வராங்க அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட பெர்மனன்ட் பிரசிடெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. அதே மாதிரி 2 வைஸ் பிரசிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா HC முகர்ஜி, இன்னொன்று BT கிருஷ்ணமாச்சாரி. இந்த 2 பேருமே வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஒரு பிரசிடெண்ட் 2 வைஸ் பிரசிடெண்ட்டாக இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இந்த செகண்ட் மீட்டிங்கில் செலக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னொரு நபரையும் இங்கே செலக்ட் பண்ணுறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BN ராவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் செலக்ட் பண்ணுறாங்க. இவர் யார் அப்படின்னா லீகல் அட்வைசர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. அரசியலமைப்பு நிர்ணய சபையோட சட்ட ஆலோசகராக வந்துன்னா இந்த
பிஎன் ராவ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மீட்டிங்கில் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 2 மீட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து தேர்ட் மீட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்து 1 டே விட்டு டிசம்பர் 11 டிசம்பர் 12 முடிச்சுட்டு அடுத்து டிசம்பர் 13 எல்லாமே 1 டே விட்டு 1 டே வருது. 9, 11, 13 எல்லாமே 1946 தேர்ட் மீட்டிங் வருது. இந்த தேர்ட் மீட்டிங்கில் ஒரு முக்கியமான ஒரு ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறாங்க. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில், குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முன்னாள் பிரதம அமைச்சர் ஜவஹர்லால் நேரு அவர் தான் இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிறத கொண்டாடுறாரு. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது எதை வந்து பார்த்தோன்னா குறிக்கோளாக வச்சு நம்ம இயங்க போகிறோம், அந்த அசம்பிளியோட குறிக்கோள் என்ன, எந்த மாதிரியான ஒரு கான்ஸ்டியூஷனை ஏற்படுத்தி தர போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தீர்மானம் இல்லைங்களா. அதாவது நாங்கள் கான்ஸ்டியூஷனில் என்னெல்லாம் உள்ளே சொல்ல போகிறோமோ அதற்கான ஒரு தீர்மானம், ஒரு ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறது. இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்ட் மீட்டிங்கில் டிசம்பர் 13, 1946 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த எவ்வளோ நேரம் இன்ட்ரடியூஸ் பண்ணது, அது பண்ணதுக்கப்புறம் அந்த ரெசல்யூஷனை கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எப்போ அடாப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா Jan 22, 1947 அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிறத அடாப்ட் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது எப்போன்னு கேட்டாங்கன்னா டிசம்பர் 13, 1946. அதே அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் எப்போ அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டோம்னா Jan 22, 1947. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. இப்படியே கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அந்த 389 மெம்பர்ஸ் வச்சு போயிட்டுருக்குது. நிறையா சிட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது ஓகேங்களா. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1947 பாதி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வந்ததுன்னா இந்தியாவுக்கு இண்டிபெண்ட் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நோக்கி போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடியே 1947 ஏப்ரல் மந்தில் ஆல்ரெடி நமக்கு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதும் நாங்கள் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை பைகாட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட் என்ன பண்ணுறாங்க 1947 ஏப்ரல் 2 அன்னைக்கு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் ஜாயின் பண்ணுறாங்க. நாங்களும் இனிமேல் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட மீட்டிங்கில் பங்கேற்கிறோம் அப்படிங்கிறத சொல்லி 1947 பங்கேற்கிறாங்க. அதுக்கப்புறம் June 3 அதே மாதிரி 1947 June 3 மவுண்ட் பேட்டன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைய இந்தியாவோட வைஸ்ராயாக இருந்த லார்ட் மவுண்ட் பேட்டன் June 3 பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டை வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறாங்க. இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் கான்ஸ்டியூஷன் டாப்பிக்கில் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், அப்போ ஈஸியாக புரியும். அப்போ அந்த லார்ட் மவுண்ட் பேட்டன் அப்படிங்கிற ஒரு இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்கறதுக்காக இந்திய விடுதலை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1947 கொண்டாடுறாங்க. அதுதான் நம்ம June 3 பிளான்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா மவுண்ட் பேட்டன் பிளான்னு சொல்லலாம், இல்லைனா இந்திய விடுதலை சட்டம்னு சொல்லலாம், எல்லாமே ஒன்றுலாம். June 3 1947 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற 2 நாட்டுக்கும் இண்டிபெண்டன்ட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த சட்டம் எப்போ பாஸ் ஆகுது அப்படின்னா ஜூலை 18, 1947 இந்த ஆக்ட் பாஸ் ஆகி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்தியாவுக்கு ஆகஸ்ட் 15 வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ், பாகிஸ்தானுக்கு ஆகஸ்ட் 14 வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அப்போ இண்டிபெண்டன்ட் ஆனதுக்கப்புறம் நிறையா சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா பார்க்கலாம் சரிங்களா. அப்போது நமக்கு June 3 பிளான் 1947 லார்ட் மவுண்ட் பேட்டன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதில் இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற 2 கண்ட்ரிக்கான இண்டிபெண்டன்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க. அந்த ஆக்ட் பாஸ் ஆகிறது ஜூலை 18, 1947 பாஸ் ஆகி 2 சுதந்திர நாடுகளாக வந்து பார்த்தா வருது. அதே மாதிரி சுதேச அரசுகளுக்கும் விடுதலை கொடுக்கப்படுது. சுதேச அரசுகள் ஒன்று இந்தியாவோட சேர்ந்துக்கலாம், இல்லைனா பாகிஸ்தானோட சேர்ந்துங்க, இல்லை அப்படின்னா இண்டிபெண்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டில் வந்து வைக்கிறாங்க. அதன்படி இந்தியாவில் இருக்க சுதேச அரசுகள் பல நாடுகள் பாகிஸ்தான் கூட சேர்ந்துட்டாங்க, ஒரு பல நாடுகள் இந்தியா கூட சேர்ந்தாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டாகவே இருந்தாங்க, அது லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கூட ஜாயின் பண்ணாங்க. இதெல்லாமே நம்ம பின்னாடி அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போது ஒரு இண்டிபெண்டன்ட் ஆனதுக்கப்புறம் விடுதலைக்கு பிறகு இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் நடந்தது, சேஞ்சஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். இண்டிபெண்டன்ட் ஆகிட்டோம், இண்டிபெண்டன்ட் ஆனதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் என்ன சேஞ்ச் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேஜரான சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இருந்த மெம்பர்ஸ் கவுண்ட் மாறுது. ஆல்ரெடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் 389 மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ அந்த 389 மெம்பர்ஸ் என்னவா மாறுவாங்க அப்படின்னா 299 மெம்பர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா
மாறுறாங்க. ஏன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய 90 மெம்பர்ஸ் கிட்ட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஒரு நாடு வந்து பார்த்தீங்கன்னா உருவாயிடுச்சு. அதனால் அவங்க நாட்டுக்கான கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணுறதுக்காக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாதி மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட போயிட்டாங்க. அதனால் 90 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிலேருந்து ட்ராப் ஆகிறாங்க. ட்ராப் ஆனதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட அந்த கவுண்ட் அப்படிங்கிறது 299 மெம்பர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகுது. இந்த 299 மெம்பர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறாங்க. அதில் 229 மெம்பர்ஸ் 229 உறுப்பினர்கள் பிரிட்டிஷ் மாகாணங்களை சேர்ந்தவங்களாகவும் 70 மெம்பர்ஸ் பிரின்ஸ்லி ஸ்டேட். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. பிரிட்டிஷ் மாகாணங்கள்லாம் மദ്രാஸ், பம்பாய், பெங்கால் இந்த மாதிரி ரீஜன்லேருந்து கிட்டத்தட்ட 229 உறுப்பினர்களும் சுதேச அரசுகள் பகுதியிலிருந்து ஒரு 70 உறுப்பினர்களும் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுறாங்க. இந்த 299 உறுப்பினர்கள் தான் இந்தியாவுக்கான அரசியலமைப்பை எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பாதி வரைக்கும் முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் இதுக்கு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் யார் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த 299 மெம்பர்ஸ் எழுத போகிறாங்க. இப்போது இது ஃபஸ்ட்டு சேஞ்ச். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் ஏற்பட்ட ஒரு மேஜரான ஒரு சேஞ்ச் அப்படின்னா கவுண்ட்டு. அடுத்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பிகம் ஷாவரின் பாடி, இறையாண்மை அமைப்பாக மாறுது. அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படிங்கிறது ஒரு இறையாண்மை பெற்ற அமைப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாறுது. அதாவது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறது 1947 இண்டிபெண்டனுக்கு முன்னாடி வரைக்கும் சாவரின் பாடி கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு மேலே ஒரு பவர் இருந்தது. யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ். ஆனால் இந்தியா இண்டிபெண்ட் ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட் டோட்டல் இண்டிபெண்டன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் இந்த ஷாவரின் பாடி அப்படிங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியாகவும் ஒரு ஷாவரின் பாடியாகவும் மாறுது. அப்போ ஷாவரின் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா there is no பவர் பியாண்ட் த பாடி. எந்த ஒரு பவருமே அந்த அமைப்புக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. நோ பவர் கேன் பி டாமினேட்டட் சாவரின் பாடி. அந்த பாடியை வந்து பார்த்தீங்கன்னா யாருமே டாமினேட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இந்த ஷாவரின் அப்படிங்கிற மீனிங். இது அடுத்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு சும்மா பார்த்து வச்சுங்க. ஓகேவா? அப்போ இறையாண்மை பெற்ற அமைப்பாக மாறுது. அடுத்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பிகம் லெஜிஸ்லேட்டிவ் பாடியாக மாறுது. அதாவது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படிங்கிறது சட்டம் இயற்றும் அமைப்பாகவும் மாறுது. இனிமேல் இந்தியாவுக்கான ஒரு லா மேக் பண்ணக்கூடிய ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பாடியாகவும் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறது மாறுது. ஓகேங்களா? அப்போது கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. 389லேருந்து 299 கன்வெர்ட் ஆகுது. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பிகம் ஷாவரின் பாடியாக மாறுது. இறையாண்மை பெற்ற அமைப்பாக மாறுது. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பிகம் லெஜிஸ்லேட்டிவ் பாடி, சட்டமேற்றும் அமைப்பாக மாறுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஏற்பட்ட மாற்றம். ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் மீட்டிங் டிசம்பர் 9, 1946 நடக்குது. டெல்லியில் நடக்குது. இந்த மீட்டிங்கில் ஃபுல்லாக நமக்கு எல்லா மெம்பர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணல. 211 மெம்பர் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் டெம்பரரி பிரசிடெண்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சச்சிதானந்த சின்ஹா வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறாங்க. ஜேபி கிருபாலினி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முன்மொழிஞ்சு சச்சிதானந்த சின்ஹா வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க. இந்த கான்செப்ட் எங்கேருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சச்சிதானந்த சின்ஹாவை டெம்பரரி பிரசிடெண்ட்டாக செலக்ட் பண்ண இந்த கான்செப்ட்டு நம்ம எந்த கண்ட்ரிலேருந்து பாரோ பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரான்ஸ்லேருந்து பாரோ பண்ணுறோம். ஃப்ரான்ஸ் இந்த கான்செப்டை நம்ம எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து நம்ம இந்த கான்செப்டை பாரோ பண்ணி கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்குன்னு ஒரு டெம்பரரி பிரசிடெண்ட் தான் சச்சிதானந்த சின்ஹா வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ட் பண்ணுறோம். அடுத்து செகண்ட் மீட்டிங் நடக்குது டிசம்பர் 11, 1946. அதில் பெர்மனன்ட் பிரசிடெண்ட் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தும், வைஸ் பிரசிடெண்டாக HC முகர்ஜி அண்ட் VT கிருஷ்ணமாச்சாரியும், லீகல் அட்வைசராக BN ராவையும் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அடுத்து தேர்ட் மீட்டிங் டிசம்பர் 13, 1946. அந்த தேர்ட் மீட்டிங்கில் ஜவஹர்லால் நேரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் Jan 22, 1947 பாஸ் பண்ணி அடாப்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் 1947 ஏப்ரல் 2 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் June 3 பிளான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க லார்ட் மவுண்ட் பேட்டன். அதன்படி இந்தியாவும் பாகிஸ்தான் அப்படிங்கிற 2 புது நேஷன்ஸ் உருவாகுது. அதுக்கப்புறம் புது நேஷன் உருவானதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் ஒரு பெரிய சேஞ்ச் வந்து நடக்குது. என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா 389 இருந்த மெம்பர்ஸ் கவுண்ட்டு 299 மெம்பர்ஸாக வந்து பார்த்தா கன்வெர்ட் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் அதில் 229 மெம்பர்ஸ் ஃப்ரம் பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ், 70 மெம்பர்ஸ் ஃப்ரம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பிகம் சாவரின் பாடி, இறையாண்மை பெற்ற அமைப்பாக மாறுது. அதேமாதிரி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பிகம் லெஜிஸ்லேட்டிவ் பாடி,
ஒரு சட்டமேற்றும் அமைப்பாகவும் மாறுது. இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இந்த 299 உறுப்பினர்களில் இதில் பெண்கள் எவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 15 மெம்பர்ஸ். பெண்கள் மட்டும் 15 நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிருந்தாங்க. 299 பேரில் வெறும் 15 பேர் மட்டும்தான் பெண்கள். சரோஜினி நாயுடு, விஜயலட்சுமி பண்டிட், இந்த மாதிரி இருந்தோம்னா தக்ஷாயினி வேலாயுதம், இந்த மாதிரி முக்கியமான துர்காபாய் தேஷ்முக், இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இருந்த உமன் லீடர்ஸ். மொத்தம் 15 பேர் வந்து பார்த்தோன்னா உமன் லீடர்ஸாக வந்து பார்த்தோம்னா இருந்தாங்க. அடுத்து இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் மற்ற டேட்டாஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் ஃபஸ்ட்டு 3 மீட்டிங் மட்டும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். ஏன்னா நிறையா மீட்டிங்ஸ் நடந்திருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 3 மீட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தோன்னா முக்கியம். மொத்தம் 11 அமர்வுகள் நடந்திருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த 3 மீட்டிங் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ்க்காக நடந்த சேஞ்சஸ். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பார்த்தோன்னா டேட்டாஸ் எல்லாமே பார்ப்போம். ஓகேங்களா?